ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து நான் ஒரு தொழில் பண்ணுறேன்க்கா. இந்த தொழிலை நான் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும். இன்னொன்று நான் நிறைய சம்பாதிக்கவும் செய்யணும், நிறைய சேவிங்ஸும் பண்ணணும். நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் மேலே வர முடியும். அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி என் வீடியோ ஓட விட்டுட்டு தான்க்கா பார்த்துட்டே தான்க்கா நான் தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்கக்கா, நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது, நிறைய தைக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஒன்றே ஒன்று தான், இது எல்லா ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் போடும்போது தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். இன்னும் நான் நிறைய தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்குறது, அக்கா உங்கள் வீட்டில் ப்ராப்ளமே வராதா, உங்கள் வீட்டில் பிரச்சனையே இருக்காதா, நீங்கள் எப்படி டெய்லி இப்படி மோட்டிவேட்டடாக 6 நாளும் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, வீடுன்னு இருந்தால் எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஒரு சில வயசு வரைக்கும் தான் நம்ம எதிர்த்து சண்டை போட்டே இருப்போம். ஒரு சில வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் சண்டை வருது அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த சண்டையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஃபேமிலியும் நம்மளால் ரன் பண்ண முடியும். இன்னைக்கு சண்டை போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க போகிறது இல்லை. அதனால நம்ம உழைக்கிறதையும் கண்டிப்பாக உழைக்க தான் செய்யணும். இன்னைக்கு நான் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த வேலையை நான் முடிக்காம தூங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களால நல்லா சம்பாதிக்கவும் முடியும். உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. நம்மளை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும். இன்னொருத்தங்க நம்மளை பாசிட்டிவா ஆக்கணும், இல்ல இன்னொருத்தங்க நான் நல்லா தைக்கிறேன்னு சொல்லணும், இல்ல நான் நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லணும். இந்த மாதிரி வார்த்தை இன்னொருத்தங்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர் வீட்டுல நீங்க 100 ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணா கூட சூப்பர்ப்பா, வீட்டுல இருந்து நீ இவ்வளவு சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரிலையும் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் அதுக்காக இல்ல எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கும் போது ஒண்ணு நடக்கல அப்படின்னா தான் நமக்கு கோவம் வரும், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம பிரச்சனை பண்ணுவோம். இதே இது நம்ம யார்ட்டையும் எதிர்பார்க்கல, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நமக்கு ப்ராப்ளம் வராது. இன்னொன்று நம்ம மனசும் ஒரு நிலையா இருக்கும். தைக்கும்போது எப்பவுமே தைக்கிறதுக்கு மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும். நம்ம தைக்கும்போது தைக்கிறத தவிர வேற எதுலேயும் நம்ம சிந்தனை போணுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு பிளவுஸ் ஒரு கஸ்டமர் உங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்க்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். அந்த பிளவுஸை நம்ம கரெக்டாக தச்சு கொடுக்கணும். அவங்க என்ன ஃபங்க்ஷனுக்காக உடுத்துறாங்கன்னு தெரியாது, கோயிலுக்காக உடுத்துறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க போடும்போது அதுல ஏதாவது சொதப்பல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளை திட்டுவாங்க. அதனால மேக்சிமம் கஸ்டமர் எப்ப கேட்குறாங்களோ அதுக்கு முன்னாடி கொடுக்கணும், கரெக்டாகவும் தச்சு கொடுக்கணும். இது ரெண்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்க ஏரியால உங்ககிட்ட தான் நிறைய ஆர்டர் வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் இவ்வளோ கஸ்டமர் கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்த நாள் நான் இவ்வளோ வருஷமா தைக்கிறேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட இன்னைக்கு நான் காலையில ஒரு பிளவுஸ் கொடுத்தா கூட நான் ஈவினிங் தச்சு கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். என்கிட்ட நிறைய பிளவுஸ் பெண்டிங் இருக்கும், ஆனாலுமே அவங்க கேட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தச்சு கொடுப்பேன். இந்த குவாலிட்டி மாறக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எவ்வளோ உயரம் போனாலும் சரி, இல்லை நமக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படிங்கிறனாலும் சரி, நம்மளோட குணங்கள் மாறவே கூடாது. அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி அதனால கொடுத்துருக்காங்க, நம்ம தச்சு கொடுக்கணும். முடியலன்னா கூட அக்கா இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படிங்கிற கூட சொல்லலாம். அதுக்காக நம்ம மேக்சிமம் தச்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா தைக்க கொடுக்க வந்திருப்பாங்க. இன்னொன்று நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புது கஸ்டமர்லாம் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் நம்ம கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மூலியமா ஒரு 4 பேர் கஸ்டமர் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம பிசினஸ்ல கஸ்டமர் அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் அதிகமா வரும். 10 கஸ்டமர் தாங்க இருக்கு, 10 பேரை வச்சு நான் எனக்கு சமாளிக்கதே கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த 10 கஸ்டமருமே மாசம் ஃபுல்லா பிளவுஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய கஸ்டமர் இருக்கும்போது தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஒவ்வொருத்தங்க எடுப்பாங்க. ஒருத்தங்களுக்கு
பர்த்டே வரும், ஒருத்தங்களுக்கு வந்து கோயில் ஃபங்க்ஷன் வரும், ஒரு வாரம் இன்னொருத்தங்களுக்கு கோயில் ஃபங்க்ஷன் வரும். இந்த மாதிரி நமக்கு டெய்லி வேலை இருக்கணும் அப்படின்னா நிறைய கஸ்டமர் உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று இந்த தொழில ரொம்ப பொறுமை ஜாஸ்தியா வேணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற 10 கஸ்டமரும் 10 விதமா இருப்பாங்க. நம்ம 10 பேர்கிட்டயும் நம்ம பேசி நம்மளால வந்து புரிய வைக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கவும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த அளவு ப்ளவுஸ்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அதையுமே கரெக்ட் பண்ண கத்துக்கணும். அக்கா நீங்க கொடுத்த ப்ளவுஸ்ல இப்படிதான் இருக்கு, நீங்க அதை போட்டு காமிங்க, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மேல தப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணணும். அவங்க கிட்ட இருந்தாலும் அதை சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த தொழில உங்களால மேல வர முடியும். இன்னொன்னு கம்பல்சரி வந்து ஒரு கஸ்டமர் திட்டிட்டாங்க அப்படின்னா உங்க அழுறது இல்ல வந்து வீட்ல சொல்லி எல்லார்ட்டையும் சொல்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து அது என்ன நினைப்பாங்கன்னா, சரி அவங்க பிளவுஸ் வந்து வம்பாயிட்டு அதனால தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் எதுக்கு நீலாம் தைக்கிற, உனக்கு தான் தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்மள வந்து டவுன் பண்ற மாதிரி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நீங்க வெளியில யார்ட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட சொல்றதுனால எதுவும் மாறப் போறதில்ல. அவங்க சத்தம் போட்டது தான் வருத்தமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பிளவுஸ்ல அந்த தப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். நம்மள ஒரு கஸ்டமர் சத்தம் போட்டாங்க அப்படிங்கறதுக்காக எல்லா கஸ்டமரும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி தைரியமா இருங்க, போல்டா இருங்க. ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே பேசுறதுக்கு பயப்படுறது, வெளியில வந்து கஸ்டமர்ட்ட 4 பேர்ட்ட வந்து பேசினாதான் நமக்கு அந்த வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரே டைம்ல வந்து பார்த்த உடனே அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. நம்ம ஒரு சிலரை வந்து பார்க்க ரஃபா இருக்காங்க, அவங்க வந்து திட்டிடுவாங்க அப்படின்னு நினைப்போம், அவங்க சாஃப்டா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம சாஃப்டா தானே இருக்காங்க அப்படின்னு நினைப்போம், அவங்க திட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லா கஸ்டமரையுமே ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த புரிதலும் அந்த பொறுமையும் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா எல்லா கஸ்டமரையும் நம்ம சமாளிச்சா மட்டும்தான் இந்த தொழில வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்ம சம்பாதிக்கவும் முடியும். இன்னொன்னு இதுல பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்க கரெக்ட்டா பணம் குடுத்துருவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க நெனைப்போம். அவங்க வந்து கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்க. மாசக்கணக்கா இழுப்பாங்க. ஒரு சிலர் நம்ம இவங்க குடுக்கவே மாட்டாங்கன்னு நெனைப்போம். அவங்க கரெக்ட்டா குடுப்பாங்க. அதனால காசு யார் கரெக்ட்டா குடுக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம தைக்கணும். நம்ம உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைச்சா மட்டும் தான் அந்த தொழில்ல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் நான் இன்னைக்கு வந்து இந்த 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நெனச்சேன்க்கா. ஆனா வந்து சூழ்நிலை காரணமா எனக்கு ஒரு வெளியில போக வேண்டிய வேலை வந்துருச்சு. நான் எமர்ஜென்சி போயிட்டேன் அப்படின்னா கூட, அன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஈவினிங் வந்துட்டீங்க அப்படின்னா தைக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 தச்சிருக்கலாம். இல்லக்கா எனக்கு நைட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, மறுநாள் காலையில அந்த 4 ப்ளவுஸையும் சேர்த்து தான் நீங்க வந்து அடுத்த நாள் ப்ளவுஸையும் கணக்கு பண்ணணும். அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ற மாரி தான் இருக்கும். அன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த எக்ஸ்கியூஸ் வந்து நம்ம குடுத்துட்டே போக, போக என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தைக்க வேண்டியது இன்னைக்கு நான் வெளியில போயிட்டேன், நாளைக்கு தைக்கிறேன் அப்டின்னா, நாளைக்கு குடுக்க வேண்டியத நான் நாளா கழிச்சு மாத்துவேன். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, டைம் வந்து டிலே ஆயிட்டே இருக்கும். இந்த தொழில்ல வந்து டைம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கஸ்டமர் கேட்காங்க அப்டின்னா, அந்த டைம் நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். இத மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் நம்மட்ட கஸ்டமர் வந்து நம்ம கூட இருப்பாங்க. இன்னொன்னு இப்ப நம்மள விட்டா டெய்லரே கிடையாது அப்படிங்கிற நிலைமைலாம் இல்ல. நெறைய பேருக்கு வந்து நெறைய டெய்லர்ஸ் வந்து தெருவுலயே வந்து ஒரு 10 டெய்லர், 15 டெய்லர் இருக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்படிங்கும்போது நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் ரெகுலரா குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பழக்கம் ஒண்ணு. இன்னொன்னு இந்த பொண்ணு கரெக்ட்டா குடுத்துருவா அப்படிங்கிற ஒண்ணு எண்ணம் தான் நமக்கு கிட்ட வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஒரு சிலர்ட்ட நம்மள விட கம்மியா கூட இருக்கும் அமௌண்ட். ஆனா அவங்ககிட்ட போய் குடுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட ஒரு நம்பிக்கையா குடுப்பாங்க. அந்த நம்பிக்கைய நம்ம கண்டிப்பா வந்து காப்பாத்தி தான் ஆகணும். இல்லக்கா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் ஆகுதுக்கா ஒரு ப்ளவுஸ் அப்டின்னா, அப்ப நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது எதெல்லாம் வந்து டைம் வந்து எந்த இடத்துலலாம் வேஸ்ட் ஆகுது அப்டிங்கிறத பாருங்க. அந்த டைமிங்க கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்டிங்கிறத பாருங்க. ஒரே நாள்ல வந்து நீங்க 40 நிமிஷத்துல தைக்க முடியாது. 2 மணி நேரம் தைக்கிறவங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத கம்மி பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பிராக்டிஸ் டெய்லி இருக்க இருக்க தான் உங்க டைம் வந்து கம்மியாகும். இப்போ வந்து நான் இப்பதான்க்கா கத்துக்கிட்டேன். இப்பதான் வந்து அந்த தொழில் கத்துக்கிட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்டின்னா, கொஞ்சம் லேட் ஆகுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பயம் இருக்கும். நம்ம வந்து கரெக்ட்டா குடுத்துருவோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ற நம்ம டைம் வந்து லேட் ஆக தான் செய்யும். அதனால தப்பு கிடையாது. நம்ம கரெக்ட்டா தச்சு குடுக்கணும். அதுவும் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க தைக்க உட்காரும்போது காலையில உட்கார்ந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு எப்ப டைமிங் கிடைக்குதோ அப்போ உட்கார்ந்தாலும் சரி, மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, இந்த ப்ளவுஸ் தச்சு குடுத்தா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல தைங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும். இன்னொன்னு இந்த ப்ளவுஸ தச்சு குடுத்தா நமக்கு இவ்வளோ ரூபா அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நமக்கு சுறுசுறுப்பு வரும். எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரீயா யாருக்குமே தச்சு குடுக்கல. நம்ம காசு
காசு கொடுத்தா தச்சு கொடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட பண்ணும்போது நமக்கு இன்னுமே நிறைய தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துடும். 3 மணி நேரம் நான் ஆகுதுக்கா ஒரு ப்ளவுஸ்க்கு, 2 மணி நேரம் ஆகுதுக்கா அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக போக வந்து கரெக்டாக ஆயிரும். நீங்கள் வந்து எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டான டைமில் வந்து தச்சு கொடுக்க முடியும். ஒரு இன்னைக்கு வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட, அதாவது நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்குது. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸ்லாம் இதில் ஒரு ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது. இந்த 5 ப்ளவுஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. போன வாரம் ஃபுல்லாகவே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க ரிலேஷன். அதனால எனக்கு தைக்க முடியல. நிறைய இப்போ சேர்ந்துருச்சு. இந்த ஆகஸ்ட் 15க்கு வேற நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து இந்த 2 நாள் வந்து நெருக்கடியாக தான் போகும். நீங்களுமே வந்து உங்களுக்கு ஆர்டர்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் ஆர்டர்லாம் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எந்த மெத்தடில் கற்றுக்கிட்டீங்களோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மோட்ரு உங்களால் ஃபிட் பண்ணி தைக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் மோட்ரு வச்சும் வந்து ஃபிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதனால உங்களுக்கு லேட் ஆகுதா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து பெரிய மிஷின் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சின்ன மிஷின்லேயே மோட்ரு ஃபிட் பண்ணி உங்களால் தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா இந்த தொழில உங்களால சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா கொண்டு போக முடியும். ஒரு தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யோசிக்க வேண்டியது இந்த தொழில நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னொன்னு எந்த இடத்துலயுமே நீங்க வந்து இல்ல எனக்கு இது செட் ஆகாது, இந்த தொழில விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த தொழில நிறைய சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க. நிறைய பேருக்கு கஸ்டமர் வரல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கண்டிப்பா வருவாங்க. உங்க வேலையை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர்லாம் நிறைய தைக்கவே முடியலக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கஸ்டமர் வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இப்போ தாக்கா நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கவங்க தைரியமாக தைங்க. உங்களாலையும் முடியும். கண்டிப்பாக உங்களாலையும் இந்த தொழிலை மேலே கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.